வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமையட்டும். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பொண்ணுக்கு பிறந்த நாள். அதை நாங்கள் எப்படி கொண்டாடி இருக்கிறோன்னு பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணுக்கு 17வது பிறந்த நாளுங்க. அதை நாங்கள் எப்படி கொண்டாடி இருக்கிறோன்னு பார்க்கலாங்க. பிறந்த நாள்னு சொன்னாலே முதல்ல எடுத்ததுமே கேக்கு தான் வெட்டுவாங்க. கேக் எது மாதிரி கேக் வாங்கியிருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வேறு எதனா சமையல் என்ன பண்ணோன்னு பார்க்க போகிறீங்க. வாங்க. முதல்ல எடுத்ததும் பிரியாணி இல்லாமல் பிறந்த நாளே கொண்டாட மாட்டாங்க இப்போ இருக்கிற காலத்தில். அதனால் நாங்கள் பிரியாணி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா கோழிக்கறி பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அது பிராய்லர் கோழி தான் வாங்கியிருக்கிறோம். ஒரு கோழியாக வாங்கி கட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்குறாங்கங்க. அது 1.25 கிலோ ஆச்சாம். அதை தோலை உரிச்சிட்டு எடுத்துன்னு வந்திருக்குறாங்க. இப்போ அதில் தாங்க நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு முதல்ல இது மாதிரி விசேஷ நாள் வந்துச்சுன்னா சமையல் பண்ணுறதுக்காகவே நான் சின்னதாக ஒரு டபரா வாங்கி வச்சுருக்குறேங்க. அதில் தான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். இது 2 கிலோ சிக்கன், 2 கிலோ அரிசி தாங்க சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. ஆனால் நான் இன்றைக்கி 2 கிலோ அரிசி போட்டு 1.25 கிலோ கறி போட்டு நான் செய்ய போகிறேங்க இன்றைக்கி பிரியாணி. அதுக்கு முதல்ல டபரா வச்சுட்டு நல்லா காஞ்சதும் டபரா அடுப்பில் வச்சுட்டு காயணுங்க. அந்த டபரா நல்லா சூடானதும் அதில் எண்ணெய் சேர்க்கணும். 1 கிலோ அரிசிக்கு ஒரு 400 கிராம் எண்ணெய் சேர்க்கலாங்க. 350 கிராம் வரைக்கும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு அப்புறம் இலை, பட்டை, ஏலக்காய், லவங்கம் அதெல்லாம் போட்டுருந்தோங்க. அந்த பூ கூட போடலாம், பாசிப்பூ போடலாம். அப்புறமா ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே, 1/2 கிலோவுக்கு உள்ள அளவுலாம் இல்லை, ஒரு கை அளவு தான், கண் அளவு தான். இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு ஒரு பழக்கத்தில் நான் போட்டுக்கின்னு இருக்கிறேன். அந்த அளவுக்கு தான் வெங்காயம் போட்டேன் கட் பண்ணி. அது வெங்காயம் போட்ட அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தக்காளி போட்டேன். மசாலா தாங்க இதுக்கு ரொம்ப முக்கியம். மசாலா கரெக்டாக வந்துடுச்சுன்னா தண்ணி அளவு வச்சு கரெக்டாக அரிசி போட்டு நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாங்க. இப்போ தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சுங்க நல்லா. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 50 கிராம் போட்டால் போதும். போட்டு நல்லா வதக்கிடணும். அந்த எண்ணெயிலேயே மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தாங்க தயிரே சேர்க்கணும். தயிர் புது தயிராக இருக்கணும். லேசாக புளிப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப புளிக்கக்கூடாது. புளிப்பு தயிர் இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் புது தயிராக இருக்கணும். அதை போட்டு நல்லா அந்த மசாலா கூட எண்ணெயில் நல்லா அதை செட் பண்ணணும், வதக்கணுங்க. வதக்கினதுக்கு அப்புறமா தான் அது நல்லா அது கூட சேரணும். அந்த மசாலா கலருக்கே மாறி வந்தால் தான் அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும், அரிசி சேர்க்கணும், கறி சேர்க்கணும். கறி நான் வேக வச்சுருக்கிறேங்க இந்த முறை. அதை இப்போ வேக வச்சு நல்லா பாதி உப்பு போட்டு வேக வச்சு அதுக்கப்புறமா தாங்க நான் இதில் சேர்க்க போகிறேன். அதனால் இப்போ சீக்கிரமாகவே பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இப்போ அந்த கறி நல்லா வெந்துடுச்சுங்க. லெக் பீஸ்லாம் கட் பண்ணி வாங்கின்னு வந்திருக்குறாங்க. நல்லா வெந்துடுச்சு கறி. இப்போ மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இது மதிய நேரத்தில் செஞ்சோங்க. ஒரே அனலுங்க வீட்டில். கரண்ட் வேறு கட் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, வீட்டுக்கு தானே செய்கிறோம் சொல்லிவிட்டு செஞ்சோங்க. இப்போ தண்ணி சேர்க்குறோம். அந்த சிக்கன் கறி வெந்த தண்ணியில் தான் சேர்க்க போகிறோம் தண்ணியை. தண்ணி கூடவே நம்ம கறியும் சேர்த்துட்றோம். பல வகையில் செய்யலாங்க பிரியாணி. ஆனால் நான் இது மாதிரி தான் செய்வேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இது மாதிரி பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா அதையே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதே அளவு தாங்க செய்யணும், இதே மாதிரி செய்யணும். இப்போ கூட சுட தண்ணி கூட வச்சு நான் அதில் சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்ற மாட்டேன். சுட தண்ணி ஊற்றினா தான் அதில் டேஸ்ட்டு நல்லா வரும். பிரியாணி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் அதிகமாக தெரியும். அதுக்காக சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறமா இப்போ அது நல்லா கொதிக்கணுங்க. அந்த கறி, அந்த மசாலா, தண்ணிலாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் அரிசி சேர்க்கணும். இது 1.5 கிலோ அரிசிங்க. இது 1.5 கிலோ அரிசி சேர்க்குறேன்.
தண்ணிலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போவே உப்பு, காரம், தண்ணி எல்லாமே பார்த்துக்கணும். கரெக்டாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தாங்க மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ பார்த்தா கரெக்டாக இருந்தது. நான் அதை மூடி போட்டேங்க. மூடி போட்டு வேக வச்சிட்டேன். அதுக்கு வந்து தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி செஞ்சுருக்குறோம். முட்டை அவிச்சு வச்சுருக்குறேங்க. சமையல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கேக்குங்க, ஐஸ்கிரீம் கேக்கு. இதை தான் இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் பொண்ணுக்காக வாங்கியிருக்கிறோம். நீங்களும் வாங்க, பர்த்டே எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணலாம். எல்லாருக்கும் கேக் சாப்பிடுங்க. சூப்பராக இருந்ததுங்க இந்த கேக்கு, ஐஸ்கிரீம் கேக்கு. நல்லா சில்லுன்னு இருந்தது, சூப்பர் டேஸ்ட், ஐஸ்கிரீம் டேஸ்ட் மாதிரியே இருந்தது. எல்லாருக்கும் கொடுத்தோங்க, எங்கள் பக்கத்தில் இருந்தவங்களுக்கு கொடுத்தோம், எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுத்தோம். நீங்கள் வாங்க சாப்பிட்லாம் நீங்களும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பிறந்த நாள் கொண்டாடிட்டோங்க. இங்கே வந்து எங்கள் பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தோங்க பிறந்த நாளுக்கு. அதே கலரில் நானும் ட்ரெஸ் பண்ணணும் சொல்லிவிட்டு எனது வந்து கொஞ்சம் போன வருஷம் எடுத்த சேரீ இருந்தது. அந்த சேரீயை நான் ட்ரெஸ் பண்ணிக்கினேன். நானும் எங்கள் பொண்ணும் ஒரே மாதிரி கலரில் ட்ரெஸ் பண்ணின்னு பர்த்டேவே கொண்டாடணும். இப்போ வந்து எல்லாருக்குமே நான் சாப்பாடு போட்டு கொடுக்க போகிறேன். சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன். எங்கள் பொண்ணுக்கும் தரப்போகிறேன். அன்றைக்கே காலையிலேயே நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோங்க. எங்கள் ஊரில் இருக்கிற கோவில் தான் அம்மன் கோவில். காலையிலேயே போயிட்டு குழந்தைக்கு குளிச்சுட்டு அர்ச்சனை பண்ணிக்கின்னு நாங்கள் வந்துட்டோங்க. நல்லபடியாக இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் சிறப்பாக இருந்ததுங்க. நீங்கள் எல்லாருமே வாழ்த்துங்க, எங்கள் பொண்ணு நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணுன்ட்டு வாழ்த்துங்க. அனைவருக்கும் நல்ல பொழுதாக இருக்கட்டும். இன்றைக்கி இப்போ வந்து நான் வந்து எங்கள் பொண்ணுக்கு தாங்க ஊட்டுறேன். அவளுக்காக தாங்க நான் இப்போ ஃபஸ்ட்டு அவளுக்கு ஊட்டுறேன் சாப்பாடு. மற்றவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவளுக்கு தான் கொடுத்தேன். நல்லா இருக்குதுன்னு சொல்கிறா. அதிகமாக வேலைங்க, நான் மட்டும்தான் செய்யணும். அதனால தான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நிறைய வேலை இருக்குங்க. இது மாதிரி எதனா ஒரு நாள் வந்துடுச்சுன்னா எல்லா வேலையும் அன்றைக்கி செய்யணும். நான் தான் இதில் வீடியோவும் எடுக்கணும். வீடியோ எடுக்கிறதுக்கும் சரியான ஆள் இல்லை. நானும் எங்கள் பொண்ணும் தாங்க வீடியோ எடுக்கிறோம். இதை பார்த்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் தேங்காய் காய வச்சுருக்கிறேங்க எண்ணெய் அரைக்க. எங்கள் கோழி வந்து அதை விடவே மாட்டேங்குது, காயவே விடாது. அது வந்து எல்லாத்தையும் கொத்தி கொத்தி மண்ணில் எடுத்து போட்டுருங்க. சாப்பிட்டா கூட பரவாயில்ல, எடுத்து மண்ணில் தான் போட்டுடும். அதுக்காக தான் எங்கள் பூனைக்குட்டி வந்து காவலுக்கு இருக்குது. தெருத்துங்க அது பூனைக்குட்டி. வேறு எதனா கோழிங்க வந்துடுச்சுன்னா கூட தெருத்தோம். எங்கள் வீட்டில் இப்போ தாங்க மல்லிகைப்பூ முட்டை எடுக்க ஆரம்பிச்சிருக்குது. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் எங்கள் வீடியோவை பாருங்கள். நன்றி, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.